தனுசு. ஓம் விக்னேஸ்வராய நமः. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமः. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். பாக்யாதிபதி மறைவும் ராசிநாதனாகிய குரு பகவான் மறைந்திருப்பதும் சற்று பலவீனமாக கருதப்பட்டாலும் யோக பலன்களை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 29ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 5ஆம் தேதி வரை, அதாவது 12/5/2024 முதல் 18/5/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவான் 6ஆம் இடத்துல சூரிய பகவானுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கின்றார். 3ஆம் இடத்துல சனி பகவானும், 4ஆம் இடத்தில் ராகு பகவானும் அவரோட செவ்வாய் பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் புத பகவானும் அவரோடு சுக்கிர பகவானும், 10ஆம் இடத்துல கேது பகவானும் அமர்ந்திருக்கார்கள். இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள். அட்டமாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 6, 7, 8, 9, 10 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்கிறார். அப்போ 8 அப்படிங்கிறப்ப சந்திராசம் வருகிறது. என்று வருகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரத்தில் செவ்வாய் மற்றும் புதன் இந்த 2 நாட்களும் உங்களுக்கு சந்திராசிரமம் கலந்த நாளாக வருகிறது, வேதை தினமாகவும் வருகிறது. ஆனால் இந்த 2 நாளும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, அதாவது 12/5/2024 திதி வளர்பிறை பஞ்சமி திதியும் மதியம் 1:40 வரை திருவாதிரை நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய நாளாக அன்றைய தினம் அமைகிறது. அன்று ஸ்ரீ ராமானுஜருடைய ஜெயந்தியும் ஸ்ரீ சங்கரருடைய ஜெயந்தியும் வருகிறது. அடுத்தபடியாக திங்கட்கிழமை அன்னைக்கு, அதாவது 13/5/2024 திதி வளர்பிறை சஷ்டி திதியும் மதியம் 3 வரை புனர்பூச நட்சத்திரமும் அமிர்தயோகம் கூடிய அந்த நாள் சுப முகூர்த்த நாளாக வருகிறது. அன்றைக்கி தான் முகூர்த்த நாள். இந்த வாரத்தில் முதல் முகூர்த்த நாள் திங்கட்கிழமை அன்னைக்கு. இந்த சித்திரை மாதத்தில் கடைசி முகூர்த்த நாளும் அன்னைக்கு தான். அடுத்து செவ்வாய்க்கிழமை வைகாசி மாதம் பறக்கிறது. தமிழில் வைகாசி மாதம் அன்னைக்கு தான் பறக்கிறது. வைகாசி 1 14/5/2024 திதி வளர்பிறை சப்தமி திதியும் மாலை 4 மணி வரை பூச நட்சத்திரமும் சித்தயுகம் கூடிய நாளாக அந்த வைகாசி மாதம் 1ஆம் தேதி அமைகிறது. அடுத்து புதன்கிழமை 15/5/2024 திதி வளர்பிறை அஷ்டமி திதி மாலை 6 மணி வரை ஆயில்ய நட்சத்திரம், அன்றும் சித்தயோகம் கூடிய நாள். அடுத்து வியாழக்கிழமை 16/5/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் 9 மணி வரை அஷ்டமி திதியும் அதன் பின்பு நவமி திதியும் வருகிறது. அன்று இரவு 8:30 மணி வரை மக நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள், அமிர்தயோகம் கூடிய நாள். அடுத்தபடியாக வெள்ளிக்கிழமை, அதாவது 17/5/2024 திதியை பொறுத்தளவுக்கு பகல் 11 மணி வரை நவமி திதி, அதன் பின்பு தசமி திதி வருகிறது. அன்று முழுவதுமே பூர நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய நாள். அடுத்தபடியாக இந்த வாரத்தின் கடைசி நாள் 18/5/2024 திதி மதியம் 1 மணி வரை தசமி திதி, அதன் பின்பு ஏகாதசி திதி வருகிறது. அன்று முழுவதே உத்திர நட்சத்திரம், மரணயோகம் கூடிய நாளாக அன்றைய தினம் அமைகிறது. தனுசு ராசி என்பதிலே பொதுவாக இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு நிதானமான போக்கு உங்களுக்கு நிம்மதியான பலனை தரும். தனாதிபதியாகிய சனி பகவான் 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல வளரும் பாவத்தில் அமர்றது பணப்பொருளாதாரத்தில் ஏற்றமே கொடுக்கும். அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு பணப்பொருளாதாரம் இந்த வாரம் கொஞ்சம் கடினமான போக்கத்தான் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டும். ஏன்னா ராசிநாதன் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதும் பாக்கியாதிபதியோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறதும் அது கொஞ்சம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் எவ்வளோ வரவு வருதோ அதை சரியான முறையில் செலவு செஞ்சீங்கனாலே உங்களுக்கு போதும். கடன் வாங்காமல் இருந்தால் இந்த வாரம் கை கொடுத்து உதவக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. 1. அடுத்து கடன் இஎம்ஐ கட்டுறது, வட்டி கட்டுறது, இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. டேட்டை தவற விட்டுறாங்க.
இதெல்லாம் தவறப்பட்டீங்கனால் வட்டிக்கு வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். கொஞ்சம் நிதானமான போக்கை நடந்து கொள்ளுங்கள். அடுத்து வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளை எதிர்பார்த்துருக்கவங்களுக்கு அப்புறம் அந்த யோக பலங்கள் கிடைக்கும். அதுவும் கடன் மூலமாக கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இந்த வாரத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா தன வாக்கு குடும்பஸ்தானம் முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பும், தொழில் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுக்கு 10ஆம் இடத்து அதிபதி அவர் அமர்ந்த இடம் 5ஆம் இடத்தில் அமர்ந்தனால அந்த பாவங்கள் யோகத்தை கொடுக்கும். தொழிலில் முன்னேற்றம் அடைவர்கள். சிறு சிரமங்கள் ஏற்பட்டாலும் அவையெல்லாம் தாண்டி லாபத்தை அடையக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் மத்தியமான வாரம்தான். கடந்த வாரங்களில் நடந்த வியாபாரங்களும் தொழில்களும் இந்த வாரத்திலும் தொடர்ந்து நடந்தால் அதுவே உங்களுக்கு ஒரு திருப்திகரமான வாரமாக அமைத்துக் கொள்ளுங்கள். புது முயற்சிகளை அடுத்த வாரம் வச்சுங்க. இந்த வாரத்தை ஒத்தி வைத்தால் நலம் தரும். சந்திராசம் வேதி இருக்கிறனால அது கொஞ்சம் ஒத்தி வைத்தாலே அது உங்களுக்கு நன்மை பலன்கள் தரும். அதே போல் புது முயற்சியில் ஈடுபட வேண்டாம். உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் மிக மிக எச்சரிக்கையாக இருங்கள். உங்கள் வேலைகள் ரெட்டிப்பாக மாறும். செஞ்ச வேலையை திரும்ப செய்கிற மாதிரியும், அல்லது அந்த செய்த வேலையில் சிறு தவறுகள் ஏற்படுறதுக்கும், அல்லது தேவையில்லாத பணிச்சுமைகள் ஏற்படுறதுக்கும் மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு குறைவாக இருப்பதற்கும் உண்டு. உங்களுக்கு கீழ்பறியக்கூடிய லேபராக இருந்தாலும் சரி, அல்லது சக நண்பர்களாக இருந்தாலும் சரி, இவர்களுடைய ஒத்துழைப்பெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்காது. அதனால் உங்களுடைய வேலைகளை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினால் லாபங்கள் உண்டு. உடல் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனம் செலுத்துங்கள். உடலும் மனமும் சற்று பாதிக்கப்படும். ஏன்னா இந்த காலகட்டங்களில் கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. அதாவது அக்னி நட்சத்திரத்தில் முடிவு இந்த வாரத்தில் வருகிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அக்னி நட்சத்திரம் மட்டும் இல்லாமல் மழையும் சேர்ந்து வரனால அந்த 2 காம்பினேஷனும் உடல்நிலைகளை பாதிக்கும். அதுபோக தேவையில்லாத உணவுகளை உட்கொள்ளுதலை சற்று கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு உடல் சார்ந்த விஷயங்கள். மனம் சார்ந்த விஷயங்கள் அட்டமாதிபதி சந்திரன் அட்டமஸ்தானத்தில் அமரும் பொழுது மனநிலைகளில் சற்று குழப்பங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல யோகமான வாரம் தான். கடந்த வாரம் 10th ரிசல்ட் வந்திருக்கு, +2 ரிசல்ட்டாக வந்திருக்கு. எந்த குரூப் எடுத்து படிக்கணும், எந்த முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு என்பதெல்லாம் கலந்து ஆலோசித்து ஆசிரியர் மாணவருடைய உறவில் ஒரு அந்யோன்ய பாவம் ஏற்பட்டு உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு நல்ல பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பாங்க. இவர்களெல்லாம் நீங்கள் கலந்து ஆலோசித்து நீங்கள் செய்தீர்களானால் நிச்சயமாக நல்ல பலன்கள் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது. இந்த வாரத்தில் மாணவர்களுக்கு தான் நல்ல பலன்கள் தனுசு ராசிக்கு பொதுவாக பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா. அடுத்து சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் சுபமங்கலத்தை ஒத்தி வைத்தல் நலம் தரும். அடுத்த வாரத்தில் பார்த்துங்க. அடுத்து பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும், லாபங்கள் கிடைக்கும், அந்யோன்ய பாவங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தேவையில்லாத அந்நிய நபர்களின் தலையிட்டால் சிறு குழப்பங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த திருப்பங்கள் மாறுதலாக மாறக்கூடிய அளவுக்கு கூட வாய்ப்பு உண்டு. சுபமங்கலத்தை எதிர்பார்த்துருக்கவங்க அடுத்த வாரத்தில் சுபமங்கல செய்திகளை பேசிங்க. சுபமங்கலத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு அடுத்த வாரத்தில் பார்த்துங்க. யோகங்களும் லாபங்களும் இந்த வாரத்தில் மத்தியமாக தான் கிடைக்க போகுது. அதனால் கொஞ்சம் நிதானமான போக்கு உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும். எல்லாம் உள்ள இறைவனுடைய ஆசீர்வாதத்தினால இந்த வாரம் உங்களுக்கு மத்தியமான வாரமாக அமைய இனிய நல்வாழ்த்துக்கள்.